வாங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாமே விளைஞ்சிதுங்க. அதை வச்சு நான் இன்னைக்கு ஹெல்த்தி லஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சிதுங்க. அதாவது முக்கிரட்டு கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா காணாவாழை கீரை, மணத்தக்காளி கீரைங்க. இதை வச்சு நான் இன்னைக்கு சூப்பு பண்ணியிருக்கேங்க. முக்கிரட்டு கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா சிறுநீர் கழிவுகளை வெளியேற்றுங்க. சிறுநீரில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணுங்க, எடையை குறைக்குங்க. அது தவிர மூளை உறுப்புகளை பாதுகாக்குது. அதனால் ஞாபக சக்தி அதிகப்படுத்துங்க. மலச்சிக்கலை வராமல் தடுக்குது. புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குங்க. முக்கிரட்டு கீரைன்னு பார்த்தீங்கன்னா செல்களை அழிக்கும் திறமை உள்ளதுங்க இது. அது தவிர தொற்று நோயை குணப்படுத்துங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க இந்த முக்கிரட்டு கீரையில். காணாவாழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ரத்த விருத்தியை அதிகப்படுத்துங்க. அது தவிர உடம்புல எந்த வீக்கம் இருந்தாலும் சரி செய்யும். இலையை தண்ணீரில் கொதித்து குடித்தோன்னா தொண்டை கட்டுறது, அலர்ஜி இந்த மாதிரிலாம் சரி செய்யுங்க. இந்த காணாவாழைக்கீரை தோள்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உடலில் உப்பு சத்து சரி செய்யுங்க இந்த காணாவாழை. சிறுநீர் பிரச்சனைக்கு இது தீர்வுங்க. கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு இது சரி செய்யுங்க இந்த காணாவாழை கீரை. தக்காளி கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா வெயில் காலத்தில் சாப்பிட வேண்டியதுங்க. உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறந்ததுங்க. குளிர்ச்சியை கொடுக்குங்க. இதோடைய பழமே நமக்கு அதில் இருக்கிற பழம் கூட நம்ம மணத்தக்காளி இருக்கிறத வெறுவாயில் சாப்பிட்டா அவ்வளோ நன்மை தருங்க. புளிக்குழம்போ ஏதோ வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ நன்மைங்க இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கிற பழம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த கீரைங்க நம்ம உடம்புல பாதுகாக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 அவரைங்க, ஊதா பார்டர் அவரை, அப்புறம் பட்டை அவரை. இதை வச்சு பொரியல் பண்ணியிருக்கங்க. அவரைக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா பித்தத்தை குறைக்குங்க. கண்ணில் இருக்கிற நரம்புகளுக்கு குளிர்ச்சியை தரும் இந்த அவரைக்காய். அது தவிர கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், புரதம், நார்ச்சத்து, மெக்னீசியம், சோடியம், விட்டமின் ஏ, பி, சி, கே இவ்வளவும் இருக்குங்க. எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது நார்ச்சத்து காய். இது ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கோங்க. அதனால் இருதயத்தை பாதுகாக்குதுங்க இந்த அவரைக்காய். அது தவிர கண்ணை நல்லபடியாக வச்சுருக்கோங்க. கண் மங்கலாக இருக்கிறவங்களுக்கு இந்த அவரைக்காய் ரொம்ப நல்லது. நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. தலை சுத்தல், கை கால் அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது இந்த அவரைக்காங்க. அவரைக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாங்க. இது ரொம்ப சிறந்ததுங்க இந்த அவரைக்காய். அவரைக்காய் இலையை மஞ்சளை சேர்த்து அரைச்சி நம்ம போட்டோன்னா அரிப்பு இருக்கிற இடம், சிரங்கு, எரிச்சல், அந்த மாதிரி வேர்க்கூறு அந்த மாதிரிக்கு ரொம்ப சிறந்ததுங்க இந்த அவரைக்காய். இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. ரத்தத்தில் இருக்க சிவப்பு அணுக்களை அதிகப்படுத்தி ரத்த சோகை வராமல் பாதுகாக்குது இந்த அவரைக்காய். நரம்புகளை நல்லபடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தூதுவளை போட்டு ரசம் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாருக்கும் தெரியும். தொண்டையிலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப சிறந்ததுங்க. அது தவிர சளி, இருமல், ஆஸ்மா அந்த பிரச்சனைக்கு ரொம்ப தீர்வுங்க. தைராய்டு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வெண்டைக்கான்னு எடுத்தோம்னா சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. அது தவிர ஞாபக சக்தி அதிகமாக தருங்க. குழந்தைங்களுக்கு இது கொடுக்க வேண்டியதுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு ஞாபக சக்தி தரும் இந்த வெண்டைக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக, டேஸ்ட்டாக, ஆரோக்கியமாக சாப்பிட்றோங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். நான் 0% செஞ்சுருக்கேன். அதனால் செடி வளர்க்குறவங்களுக்கு ஆசை இருக்கிறவங்க என்னுடைய தோட்டம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. தேங்க்யூ.